டுடே நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ். ஸோ அதில் அனிமல் டிஷ்யூ பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் டிஷ்யூனா என்ன, அனிமல் டிஷ்யூல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, எபித்திலியல் டிஷ்யூ நம்ம பார்ப்போம், கனெக்டிவ் டிஷ்யூ பார்ப்போம், மஸ்குலார் டிஷ்யூ பார்ப்போம், அது நியூரல் டிஷ்யூ, இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? அதில் எபித்திலியல் டிஷ்யூல அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, அதோடைய டைப்ஸ் என்ன, வேர் இஸ் த லொக்கேஷன் ஆஃப் தீஸ் டிஷ்யூ, வாட் இஸ் த ஃபங்க்ஷன், இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா நம்ம என்ன செய்ய போறோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த செஷன்ல. ஓகேங்களா? ஸோ சிம்பிள் எபித் அதோட டைப்ஸ் இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம கண்டினியூஸாக அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அனிமல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் டிஷ்யூ அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ டிஷ்யூனா என்ன, தமிழில் திசுன்னு சொல்லுவாங்க. இந்த குரூப் ஆஃப் சிமிலர் செல்ஸ் அதான் முக்கியமானது. ஒரே மாதிரியான செல்லுலாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன், ஒரு குறிப்பிட்ட வேலையை செஞ்சதுன்னா தட் இஸ் கால்டு டிஷ்யூன்னு சொல்றாங்க. அப்போ எ டிஷ்யூ இஸ் எ குரூப் ஆஃப் சிமிலர் செல்ஸ், ஒரே மாதிரியான செல்ஸ்லாம் ஒன்று சேருது. தே ஹேவ் த ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் அண்ட் ஆரிஜின். ஆரிஜினா அதோடைய பிகினிங் எங்கேருந்து அது வந்து ஆரிஜினேட் ஆகுது, அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இதை கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. ஸோ அனிமல் டிஷ்யூ ஆர் கேட்டகரிஸ் இன்டு 4 கேட்டகரி. ஒன்று எபித்திலியல் டிஷ்யூ, ரெண்டாவது கனெக்டிவ் டிஷ்யூ, மூணாவது மஸ்குலார் டிஷ்யூ, நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா நியூரல் டிஷ்யூ. அப்படிங்கிறத ஒன்னோட ஒன்று நம்ம டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம் அதில் என்னென்ன கேட்டகரி இருக்குங்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க எபித்திலியல் டிஷ்யூ, அதை நம்ம எப்படியும் கூப்பிடலாம் அப்படின்னா எபித்திலியம் அப்படின்னு நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம், எபித்திலியம். ஓகே, ஸோ இட் ஹேஸ் த ஃப்ரீ சர்ஃபேஸ். இதை நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணிக்கணும். எபித்திலியம் ஆல்வேஸ் கவர் த அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஆர்கன். ஒரு ஆர்கன் இருக்குன்னா அந்த ஆர்கனுடைய அவுட்டர் சர்ஃபேஸ் ஃபுல்லாக யார் கவர் ஆகியிருப்பா அப்படின்னா இந்த எபித்திலியல் டிஷ்யூ வந்து கவர் ஆகிருக்கும். ஓகேங்களா? இட் ஃபேஸஸ் த பாடி fluid ஆர் அவுட் சைட் த என்விரான்மெண்ட். ஸோ அந்த ஃப்ரீ சர்ஃபேஸ் என்ற வார்த்தைக்கு நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கன் இருக்கு அப்படின்னா, அது ஒரு பாடி இருக்கு அப்படின்னா அதோடைய அவுட்டர் சர்ஃபேஸு ப்ளஸ் இன்னர் சர்ஃபேஸ் ரெண்டு இடத்துலையும் வந்து யார் கவர்ட் ஆகிருப்பா அப்படின்னா இந்த எபித்திலியல் டிஷ்யூ வந்து கவர் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த எபித்திலியல் டிஷ்யூ அதே போல் இன்னர் சைட்லேயும் வச்சுங்களேன் ஒரு ஆர்கன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு லிவர் வச்சுங்க, லிவரோட அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே எபித்திலியல் டிஷ்யூ தான் இருக்கும். அதோடைய இன்னர் சர்ஃபேஸ் வந்து இந்த சர்ஃபேஸ் தான் இன்னர் சர்ஃபேஸ். இன்னர் சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எபித்திலியல் டிஷ்யூவால் தான் கவர் ஆகிருக்கு. ஸோ இட் இஸ் ஹேஸ் எ ஃப்ரீ சர்ஃபேஸ். இங்கே பாருங்கள் இதுக்கப்புறம் வந்து கனெக்ஷன் ஏதாவது இருக்குமானா இருக்காது. ஸோ அதனால ஃப்ரீ சர்ஃபேஸ் வித் ஃபேஸஸ் தான் என்னது பாடி fluid. நல்லா தெரிஞ்சுங்க, இது எதை டுவர்ட்ஸ் பண்ணியிருக்கு, பாடி fluid. இதுக்குள்ள தான் உங்களுக்கு பிளட் எல்லாமே இருக்கும். அவுட் சைடில் வந்து பார்த்தோன்னா ஃப்ரீயாக இருக்கும். ஸோ ஆர் என்ன, அது அவுட் சைடு என்விரான்மெண்ட். அப்போ இன்சைடு என்விரான்மெண்ட் வந்து பார்த்தோன்னா பாடி fluids பிளட்டை டுவர்ட்ஸ் பண்ணியிருக்குது உள்ளார. அவுட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்விரான்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கின் எடுத்துக்கலாம். ஓகே, இட் கவர் ஆர் லைன் த பாடி. பாடி ஃபுல்லாக அது கவர் ஆயிருக்கு அது ஸ்கின்னா. ஸோ லைன்ஸ் த பாடி ஃபுல்லு ஆர் என்னது பாடி பார்ட்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, பாடி பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கன்ஸ். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டொமக்காக இருந்தாலும் சரி, லிவராக இருந்தாலும் சரி, ஓகே பேக்டீரியாஸாக இருந்தாலும் சரி, எவ்ரி திங் ஷுட் பி எபித்திலியம். அப்போ எபித்திலியம்ங்கிறது ஃபுல்லாக கவர் ஆயிருக்கு பாடி அண்ட் ஆர்கன்ஸ் ஆல்சோ. செல்ஸ் ஆர் காம்பாக்ட்லி பேக்டு வித் லிட்டில் இன்டர்செல்லுலார் மேட்ரிக்ஸ். நல்லா பாருங்க, செல்ஸ் ஆர் காம்பாக்ட்லி பேக்டு அப்படின்னா என்ன அர்த்தம், தேர் இஸ் நோ என்னது ஸ்பேஸ் பிட்வீன் த செல். இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அப்பதான் அது காம்பாக்டா இருக்க முடியும். ஓகேங்களா? அப்ப ஒரு செல் இப்படி இருக்கு அப்படின்னா அந்த செல்லுக்கு இடையில உங்களுக்கு ஏதாவது கேப் இருக்குமானா தேர் இஸ் நோ கேப் இன் பிட்வீன் த செல்ஸ். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது எந்த ஷேப்ல இருந்தாலும் சரிதான், பாலிகோனல் ஷேப்ல இருந்தாலும் சரிதான், அது பென்டாகோனல் ஷேப்ல இருந்தாலும் சரிதான், தேர் இஸ் நோ செல் கேப் பிட்வீன் த செல் வித் லிட்டில் என்னது இன்டர்செல்லுலார் மேட்ரிக்ஸ். உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஆர் ப்ரெசென்ட். ஓகே, ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் பாருங்க, எபித்திலியல் டிஷ்யூவை 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா சிம்பிள் எபித்திலியம், இன்னொன்று காம்பவுண்ட் எபித்திலியம். சிம்பிள் எபித்திலியம் என்ன அப்படின்னா சிங்கிள் லேயர் மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரே ஒரு லேயர் மட்டும் இருந்ததுன்னா தட் இஸ் கால்டு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் எபித்திலியம். ஓகேங்களா? ஸோ ஒரு சிங்கிள் லேயர் ஆர் பிரசன்ட் லைக் தட், ஒரே அடுக்கு. காம்பவுண்ட் அப்படின்னா மல்டி லேயர்டு.
நிறைய லேயர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபார்மேஷன் ஆகியிருந்ததுன்னா தட் இஸ் கால்டு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா காம்பவுண்ட் எபித்திலியம். இதை நீங்க பார்த்தாலே தெரியும், ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அடுக்கி வச்ச மாதிரி ஆர் லைக் தட் இப்படி இருக்கும். அப்ப எபித்திலியத்துல 2 கேட்டகரி பிரிக்கிறாங்க. ஒன்னு சிம்பிள் எபித்திலியம், அனதர் ஒன் இஸ் ஏ காம்பவுண்ட் எபித்திலியம் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுங்க. நெக்ஸ்ட் சிம்பிள் எபித்திலியம். இதுல என்னென்ன கேட்டகரி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ சிம்பிள் எபித்திலியத்துல என்னென்ன கேட்டகரி அப்படிங்கிற பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. ஸோ சிம்பிள் எபித்திலியம் தான் அதுல மீனிங்கே இருக்கு. சிம்பிள் அப்படின்னா இட் கம்போஸ்ட் ஆஃப் சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸ். ஒரே அடுக்கால் ஆனப்பட்டிருக்கும். சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸ். ஓகேங்களா? ஸோ இதோடைய ஷேப்பை வச்சு நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ண போறோம் சிம்பிள் எபித்திலியத்தை. இட் லைன்ஸ் த பாடி கேவிட்டி. பாடி கேவிட்டி ஃபுல்லாவே கவர்டா இருக்குது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டொமக்கு, லிவர், இது எல்லாமே பாடி கேவிட்டி. அங்கங்க இருக்கக்கூடிய கேவிட்டி, அப்டாமினல் கேவிட்டி, எல்லா கேவிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொராசிக் கேவிட்டி, எல்லா கேவிட்டியும் லைன் பண்ணி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் எபித்திலியம். அண்ட் ஆல்சோ டக்ட். டக்ட்னா ஒன்றும் கிடையாது, டியூப். ஓகேங்களா? டியூப் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கு. ஓகே, டக்ட்ஸ். டக்ட்ஸ் மீன்ஸ் தி செக்ரீட் த என்ன சொல்றது, டக்ஸ்னாலும் டியூப்னாலும் ஒரே சேம் தான். கிளான்ஸ் வந்து அது எதன் மூலியமா கொண்டு போகுது அப்படின்னா டக்ஸ் மூலியமா கொண்டு போகுது அதோடைய செக்ரீஷனை. ஓகேங்களா? என்சைமோட செக்ரீஷனை த்ரூ த டக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சலைவரி கிளான்ஸ் அது ஒரு டக்ஸ் வழியா தான் போகுது. டியூப்ஸுங்கிறது குழாய், அதாவது பிளட் வெசல்ஸ் இதெல்லாமே. அப்ப இது எல்லாமே வந்து கவர் ஆயிருக்கக்கூடிய ஒரு பார்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த எபித்திலியம் வந்து கவர் ஆயிருக்கு. பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சுரல் மாடிஃபிகேஷன். நம்ம பாருங்க, ஸ்ட்ரக்சுரல் மாடிஃபிகேஷன் அப்படின்னா அதோடைய ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய மாடிஃபிகேஷன்ல செல்ஸ் வந்து எப்படி கிளாசிஃபை பண்றாங்கன்னா சிம்பிள் எபித்திலியம் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 3 டைப்ஸ். இதான் ரொம்ப முக்கியம். என்னென்ன டைப்ஸ்னு பாருங்க. ஒன்னு ஸ்குவாமஸ் எபித்திலியம். ஸ்குவாமஸ் அப்படின்றது பிளாட் எபித்திலியம், தட்டை எபித்திலியம்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் லுக் லைக் பிளாட் லைக் செல்ஸ். எப்படி இருக்கும் அப்படி வந்து பார்த்தோன்னா தட்டையா அப்படியே ஒரு ஷேப்ல இருக்குதான் ஸ்குவாமஸ். ஓகேங்களா? ஸ்குவாமஸ் எபித்திலியம். அனதர் ஒன் இஸ் த கியூபாய்டல். உங்களுக்கு கியூப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருந்ததுன்னா அது வந்து கியூபாய்டல். ஸோ இந்த செல்லோட ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இட் இஸ் ஏ கியூப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேங்களா? இட் இஸ் ஏ கியூப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்ததுன்னா அது கியூபாய்டல் சிம்பிள் எபித்திலியம். அதை மறந்துடக்கூடாது. காலம்னார் எபித்திலியம். காலம்னார் இஸ் ஆல்வேஸ் டால் பில்லர் லைக் செல்ஸ். இதுதான் காலம்னார். காலம்னார்னா இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? காலம்னார் இஸ் ஏ பில்லர் லைக் செல்ஸ் இப்படி இருக்கும். இது வந்து சிம்பிள். நீங்க அப்படியே மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்குவாமஸ் எபித்திலியம், கியூபாய்டல் எபித்திலியம், காலம்னார் எபித்திலியம் சிம்பிள் எபித்திலியத்திலும் உண்டு, காம்பவுண்ட் எபித்திலியத்திலும் உண்டு. அது காம்பவுண்ட் எபித்திலியத்தில் இருந்ததுன்னா அது காம்பவுண்ட் ஸ்குவாமஸ் எபித்திலியம், காம்பவுண்ட் கியூபாய்டல் எபித்திலியம், காம்பவுண்ட் காலம்னார் எபித்திலியம். இங்க சிங்கிள் லேயரா இருந்தது அப்படின்னா காம்பவுண்ட் எபித்திலியத்துல மல்டி லேயரா இருக்கும். அதுதான் இதுதான் இதுல உள்ள ட்ரிக்ஸ். ஸோ இந்த 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 லெசன்ல இருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணணும் அப்படின்னா இந்த டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூ நம்ம பார்க்க போறோம். இதோடைய ஃபங்க்ஷன் என்ன, முக்கியமா இது எங்க ப்ரெசென்ட் ஆயிருக்கு, அதை நீங்க அது எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சாலே நீங்க அதோட ஃபங்க்ஷனை எழுதிடலாம். ஸோ சிம்பிள் எபித்திலியத்துல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்குவாமஸ் எபித்திலியம். ஸ்குவாமஸ் அப்படின்னாலே தெரியும் உங்களுக்கு, இட் இஸ் ஏ ஃபிளாட்டன்டு செல்ஸ். திஸ் லேயர் ஆஃப் என்னது ஃபிளாட்டனா தட்டையா இருக்கும். இங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஃபிளாட்டன்டு செல்ஸ் வித் இர்ரெகுலர் பவுண்டரி. அதோடைய பவுண்டரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப்ல இருக்காது, இர்ரெகுலரா இருக்கும்னு சொல்றாங்க. ஃபவுண்ட் இன் த வால் ஆஃப் த பிளட் வெசல்ஸ். நல்லா தெரிஞ்சுங்க, இது அந்த இரத்த குழாயிலுடைய வால் பகுதியில் பிரசன்ட் ஆயிருக்கு. அண்டு லங்ஸ், ஆல்வியோலை. ஸோ ஆல்வியோலை எண்டிங் பாயிண்ட் இப்படி முடிகிறப்ப அந்த ஆல்வியோலை ஆர் லயன்டு பை த ஸ்குவாமஸ் எபித்திலியம். நல்லா தெரிஞ்சுங்க, ஸ்குவாமஸ் எபித்திலியம் எஸ்பெஷலி சிம்பிள் எபித்திலியம் எங்க இருந்தாலும் அது எதோட அட்டாச் ஆகி இருக்கும் அப்படின்னா இட் ஆல்வேஸ் அட்டாச் டு த பேஸ்மெண்ட் மெம்பரின். இது ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இட் இஸ் ஆல்வேஸ் அட்டாச் டு த பேஸ்மெண்ட் மெம்பரின். ஏன் சார் இது பேஸ்மெண்ட் மெம்பரினோட இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம்பிள் எபித்திலியத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் இருக்காது. நல்லா தெரிஞ்சுங்க, சிம்பிள் எபித்திலியத்துக்கு உங்களுக்கு என்ன இருக்காது அப்படின்னா பொதுவாகவே இந்த சிம்பிள் எபித்திலியத்துக்கு உங்களுக்கு என்ன இருக்கு, பிளட் சர்க்குலேஷன்ங்கிறது இருக்காது, பிளட் வெசல்ஸ் இருக்கிறது இருக்காது. ஸோ அதனால அதுக்கு தேவையான நியூட்ரிஷன், அதுக்கு தேவையான கேசஸ் எல்லாமே எதன் மூலயமா தான் எடுத்துக்கும் அப்படின்னா பேஸ்மெண்ட் லேயர் மூலயமா தான் எடுத்துக்கும்.
அப்ப நீங்க வந்து சிம்பிள் எபித்திலியம் டிரா பண்ணாலும் அது கீழே வந்து பேஸ்மெண்ட் மெம்பரின்ங்கிறது கொடுக்கணும். பிகாஸ் ஆஃப் சிம்பிள் எபித்திலியம் இட் இஸ் நாட் ப்ரொவைடட் வித் பிளட் வெசல்ஸ் அப்படிங்கிறத நோட் பண்ணீங்க. ஸோ அந்த சிம்பிள் எபித்திலியம் வெரி தின் இன் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் மீடியமா இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஆல்வியோலேங்கிறது ஒரு தின் ஸ்ட்ரக்சர். அப்போ தின் ஸ்ட்ரக்சர் அங்கே என்ன டிஷ்யூ இருக்கு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீஸ் ஸ்குவாமஸ் எபித்திலியம் இருக்கு. அதனால தான் உங்களுக்கு கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் ஈஸி ஆகுது. அதே போல மைனூட் கேபிலரிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்குவாமஸ் எபித்திலியம் இருக்கு. அப்போ உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சிங் டிஃப்யூஷன் இஸ் ஈஸி. ஸோ இட் ஃபங்க்ஷன் ஃபார்ம் த என்னது டிஃப்யூஷன் பவுண்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃப்யூஷன் அப்படின்னா இட் ஈஸிலி கிராஸ் த்ரூ த மெம்பரைன். ஓகேங்களா? ஸோ இங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாமஸ் எபித்திலியம் ஆஃப் த கேபிலரி, ஸ்குவாமஸ் எபித்திலியம் ஆஃப் த ஆல்வியோலை. ஓகேங்களா? இன் பிட்வீன்ல உங்களுக்கு யார் இருப்பா அப்படின்னா பேஸ்மெண்ட் மெம்பரின் கண்டிப்பா இருக்கும். அதை ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துல நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ சிம்பிள் எபித்திலியத்துக்கு அது எங்க இருந்தாலும் டிரா பண்ணாலும் அது கீழே வந்து பேஸ்மெண்ட் மெம்பரின்ங்கிறத நீங்க டிரா பண்ணி ஆகணும். ஏ அப்படிங்கிறது ரீசன் சொல்லியாச்சு. த நெக்ஸ்ட் ஸோ செகண்ட் கேட்டகரியா சிம்பிள் எபித்திலியம் என்ன பார்க்க போறோம்னா கியூபாய்டல் ஆர் கியூபிக்கல் எபித்திலியம், கனசதுர வடிவ எபித்திலியம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இட் இஸ் ஏ கியூப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். இதோட செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா கியூப் லைக் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா சென்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூக்ளியஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். இதோடைய பாட்டம் ரீஜன்ல யார் உங்களுக்கு பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா பேஸ்மெண்ட் மெம்பரின் வந்து அட்டாச் ஆயிருக்கும். ஓகே, சரி, ஓகே. இட் இஸ் கம்போஸ்ட் ஆன் கியூப் லைக் செல்ஸ் ஃபவுண்ட் இன் த டக்ட்ஸ் ஆஃப் கிளாண்ட். டக்ட்ஸ் ஆஃப் கிளாண்ட். ஓகேங்களா? அந்த சுரப்பியினுடைய குழாயில் இருக்குன்னு சொல்றாங்க. டக்ட்ஸ் ஆஃப் கிளாண்ட் மேபி சலைவரி கிளாண்ட். அப்புறம் டியூபுலர் பார்ட் ஆஃப் த நெஃப்ரான். நெஃப்ரானுடைய டியூபுலர் பார்ட். டியூபுலர் பார்ட்னா உங்களுக்கு என்னென்ன பார்ட்ஸ்னு தெரியும் உங்களுக்கு அதுல. ஒன்று ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபுல், டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபுல், ஹென்ஸ்னுடைய அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங், another one is the collecting duct. These are all என்னது பார்ட்ஸ் ஆஃப் த உங்களுக்கு வந்து என்னது நெஃப்ரான்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த கேட்டகரிஸ்ல நம்ம என்னென்னலாம் பார்க்கலாம். ஸோ அந்த நெஃப்ரானில் வந்து பார்த்தீங்கன்னா நெஃப்ரானோட டியூபியூல்ல உங்களுக்கு என்ன வராதுன்னு சொல்றாங்க அப்படின்னா கலெக்டிங் டக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுல வராது, நெஃப்ரானோட டியூபியூல்ல வராது. ஏன்னா கலெக்டிங் டக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நெஃப்ரான் இருக்கும். இங்கே ஒரு நெஃப்ரான்ஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். அது நிறைய பார்ட்ஸ் வந்து திஸ் ஏ காமன். ஓகேங்களா? கலெக்டிங் டக்ட்ங்கிறது காமன். அதனால பார்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நெஃப்ரானுடைய பார்ட்ஸ்ல வந்து கலெக்டிங் டக்ட் வராது. பட் நீங்க என்ன தெரிஞ்சீங்க அப்படின்னா வேர் இஸ் த லொகேஷன் ஆஃப் த கியூபாய்டல் எபித்திலியம் அப்படின்னா தே ஆர் ஃபவுண்ட் இன் த டக்ட்ஸ் லைக் டியூப் ஆஃப் கிளாண்ட்ஸ் அண்ட் டியூபுலர் பார்ட்ஸ் ஆஃப் த நெஃப்ரான். அதை மைண்ட்ல வைங்க. இது ஒரு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா செக்ரீஷன். கிளாண்ட்ஸ்னாலே என்ன செய்யுது, அது என்சைமை செக்ரீட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ இதை கவனிங்க. இது என்ன கொடுத்துருக்காங்க வந்து பாருங்க. ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக்ரீஷன், அனதர் ஒன் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன். அப்சார்ப்ஷனா உங்களுக்கு தெரியும் டியூபுலார் அப்சார்ப்ஷன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க, நம்ம அந்த யூரினரி டியூபியூல்ல உள்ள யூஸ்ஃபுல் மெட்டீரியல்ஸ் ஆர் அப்சார்ப்டு பை த என்னது பிளட் வெசல்ஸ். அந்த பெரி டியூபுலார் பிளட் வெசல்ஸ் வந்து அப்சார்ப் பண்ணும். ஓகேங்களா? இந்த வேலைகள்லாம் செய்யறது வந்து பாத்தீங்கன்னா இந்த கியூபாய்டல் எபித்திலியத்தோட வேலை. ஸோ எபித்திலியம் ஆஃப் த ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபுல் அதாவது பிசிடி ஆஃப் நெஃப்ரான் ஹேஸ் த மைக்ரோவில்லை. நல்லா தெரிஞ்சுங்க, நெஃப்ரான் ஹேஸ் த மைக்ரோவில்லை. அதாவது ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபுல் இப்படி இருக்கு அப்படின்னா அந்த ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபுல்ல உங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபுல் பிசிடி ஆஃப் அது நெஃப்ரான் ஹேஸ் மைக்ரோவில்லை. ஸோ இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்னதா வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோவில்லை ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் மாதிரி இருக்கு. ஏன் இதுல இருக்கு அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு என்ன செய்யும், சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருக்கும். ஒன்ஸ் சர்ஃபேஸ் ஏரியா இந்த மாதிரி மைக்ரோவில்லை மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு அப்சார்ப்ஷன்ங்கிறது ஈஸியா இருக்கும் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். ஓகே, த நெக்ஸ்ட் செகண்ட் கேட்டகரி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காலம்னார் எபித்திலியம். ஸோ வாட் இஸ் காலம்னார் எபித்திலியம் அப்படிங்கிறத பாருங்க. காலம்னார்னா இட் இஸ் ஏ பில்லர் லைக் என்னது ஒரு ஷேப்ல உள்ளதா காலம்னார் எபித்திலியம். ஸோ காலம்னார் இட் இஸ் ஏ பில்லர் லைக் டால் செல்ஸ். இதுல மேக்சிமம் இதுல நியூக்ளியஸ் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா இட் இஸ் நியூக்ளியஸ் ஆல்வேஸ் பிரசன்ட் ஆன் த பிலோ த என்னது செல்.
செல்லினுடைய கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூக்ளியஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து சிம்பிள் எபித்திலியம் ட்ரா பண்ணோம்னா அதை வந்து நம்ம என்ன ட்ரா பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா வி ஷுட் ட்ரா த பேஸ்மெண்ட் மெம்பரேன். ஓகேங்களா? அதாவது பேஸ்மெண்ட் மெம்பரேன் கீழே தான் இது வந்து அட்டாச் ஆகுது. கீழே வந்து பேஸ்மெண்ட் மெம்பரேன். அதுதான் அந்த சிம்பிள் எபித்திலியத்துக்கு தேவையான நியூட்ரிஷனை கொடுக்குது. ஓகே. ஸோ கம் டு த பாயிண்ட். கம்போஸ்ட் ஆஃப் டால் அண்ட் என்னது ஸ்லெண்டர் தட்டையான செல்களால் உருவா இருக்கு. டால்னா பெருசு, ஸ்லெண்டர்னா பிளாட்டன்டு. இந்த நியூக்ளியை ஆர் லொக்கேட்டட் அட் த பேஸ். நம்ம டயக்ராம் போட்டோம். நியூக்ளியை வந்து எங்க இருக்கு அப்படின்னா அதோடைய பேஸ் ரீஜன்ல இருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். பேஸ்னா பாட்டம். ஓகே. தென் நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஃப்ரீ சர்ஃபேஸ் என்னது மே ஹாவ் மைக்ரோவில்லை. இதோடைய ஃப்ரீ சர்ஃபேஸ்ல இந்த டயக்ராம் பாருங்க மேற்புறத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா தே ஹாவ் த மைக்ரோவில்லை. மைக்ரோவில்லைனா என்ன அப்படின்னா ஸ்மால் ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆர் பிரசன்ட். ஸ்மால் ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆர் பிரசன்ட் தட் இஸ் கால்ட் இஸ் ஏ மைக்ரோவில்லை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மேபி இருக்கலாம். ஸோ ஃபவுண்ட் இன் த லைனிங் ஆஃப் இது எங்க இருக்கு வந்து பாருங்க ஸ்டொமக். இப்போ ஸ்டொமக்ல டயக்ராம் போடுறோம் அப்படின்னா இந்த டயக்ராம்ல தான் உங்களுக்கு யார் ப்ரெசென்ட் ஆயிருக்கான்னு பாருங்க ஈசோஃபேகஸ் இதோட இது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காலம்னார் எபித்தெலியம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. காலம்னார் எபித்தெலியம் ஸ்டொமக் அண்ட் இன்டெஸ்டைன்ஸ். ஸோ இன்டெஸ்டைன்ஸ்ல வரும்போது உங்களுக்கு வந்து மைக்ரோவில்லை அந்த அப்சார்பி யூனிட் அது அப்சார்பி யூனிட்டா யார் இருக்கு அப்படின்னா இந்த கேட்டகரி இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் பாருங்களா இதுவும் என்ன செய்யுது அப்படின்னா செக்ரீஷன் வேலையை பண்ணுது அண்ட் ஆல்சோ என்னது அப்சார்ப்ஷன் வேலையும் பண்ணுது. செக்ரீஷன் அப்சார்ப்ஷன்ஸ் ஆர் டன் பை த யாரு இந்த காலம்னார் எபித்தெலியம். நீங்க அந்த டயக்ராம் பார்த்தாலே தெரியும் வில்லை வில்லைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இது ஒரு வில்லைக்கு இன்னொரு வில்லைக்கு இருக்கக்கூடிய அந்த கேப்புக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுப்பாங்க அப்படின்னா கிரிப்ஸ் ஆஃப் லிபர்குலின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம டைஜஷன்லயே நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க அதோடைய மாடிஃபைட் ஆஃப் காலம்னார் எபித்தெலியம். இப்போ காலம்னார் எபித்தெலியம் நம்ம பார்த்தோம் இல்லையா அதோடைய மாடிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ செல்ஃப் பியர் சீலியா ஆன் த ஃப்ரீ சர்ஃபேஸ் அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ciliated columnar epithelium, commonly called ciliated epithelium, but the cilia present only on the columnar epithelium, so that is called as a ciliated columnar epithelium. So cells bear cilia on the free surface. மேற்புறத்துல உங்களுக்கு என்ன இருக்கு அந்த cilia வந்து present ஆயிருக்கு. So present in the inner surface of the hollow organ. எந்தெந்த inner surface of the hollow organ உள்ளார இருக்கக்கூடிய soft body உடைய inner side present ஆயிருக்கு. எக்ஸாம்பிள் பாருங்களேன் பிரான்சியோல்ஸ். ஸோ ட்ரக்கியா வருது உங்களுக்கு ட்ரக்கியா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரான்ச்சஸ் ஆகுது. பிரான்ச்சஸ்லேருந்து பிரைமரி செகண்டரி டெர்சியரி பிரான்சியோல்ஸ் போகும் இல்லையா இதுலலாம் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா சீலியேட்டட் எபித்திலியம் சீலியேட்டட் காலம்னார் எபித்திலியம் ஆர் ப்ரெசென்ட். அதே போல ஃபெல்லோபியன் டியூப் ஃபீமேலோடைய ஃபெல்லோபியன் டியூப் இருக்கு அப்படின்னா அதோடைய ஃபெல்லோபியன் டியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன இருக்கு சீலியேட்டட் காலம்னார் எபித்திலியம் இருக்கு. ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஃபீமேல் கேமிட் வந்து பார்த்தீங்கன்னா நான் மொட்டைல். ஓகேங்களா நான் மொட்டைல் இங்கும் பொழுது தே கேனாட் மூவ். அப்போ அது யார் சார் உங்களுக்கு மூவ் பண்ணி கொண்டு வர அந்த ஆம்புலேட்டர் ரீஜன்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய சீலியா தான் என்ன செய்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவ் பண்ணி கொண்டு வருதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறம் ஃபெர்டிலைஸ்டு சைகோட் அந்த ஃபெர்டிலைஸ்டு ஓவம் இஸ் ஆல்சோ இம்ப்ளான்டட் இன்டு த எங்க யூட்ரஸ் அதோடைய வால் எண்டோமெட்ரியத்தை வந்து ஃபிட் ஆகணும். அந்த மூமெண்ட்டும் கொடுக்கறது யாரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெல்லோபியன் டியூப்ல இருக்கக்கூடிய சீலியேட்டட் காலம்னார் எபித்திலியம். ஸோ ஃபங்க்ஷன் வந்து பாருங்க மூவ் பார்ட்டிகிள்ஸ். நம்ம பிராங்கியல்குள்ள உங்களுக்கு வந்து ஏதாவது டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் போனாலும் இந்த டயக்ராம் பாருங்க உங்களுக்கு கிளியரா புரியும். இட் இஸ் மூவ் ஆல்வேஸ் அப்வர்ட் டைரக்ஷன் மேற்புற தள்ளிக்கிட்டே இருக்கும். இப்போ பிரான்ச்சஸ்ல டஸ்ட் போனாலும் சரி எங்க போனாலும் சரி உங்களுக்கு வெளியே தள்ளி விட்டுரும். ஸோ மூவ் பார்ட்டிகிள்ஸ் ஆர் என்னது மூவ் மியூக்கஸ். மியூக்கஸ் வந்து அந்த பார்ட்டிகிள்ஸ் இருக்கக்கூடாது. இது ஸ்பெசிபிக் டைரக்ஷன் ஓவர் த எபித்திலியம். எபித்திலியம் எந்த டைரக்ஷன்ல தள்ளுதோ அந்த பக்கம் தள்ளும். ஸோ யூட்ரஸோட வேலையை பார்த்தாச்சு ட்ரக்கியால அதோட வேலையை பார்த்தாச்சு. தட் மீன்ஸ் பிரான்ச்சஸ்.